ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கேண்டி. அதாவது பன்னீர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் டிஷ். இது பெங்காலி ஸ்வீட் டிஷ்ங்க, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு சேனா முர்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பன்னீர் இருக்கு இல்லையா, இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துன்றதுக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு வானலியில் போட்டுக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். சர்க்கரை முதல்ல நல்லா கரையணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி நல்லா நுரைச்சிண்டு கொதிக்கும். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடலாம். இந்த மாதிரி பால் விட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே வரும். இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சப்போஸ் சர்க்கரை ரொம்ப க்ளீனாக இருக்குன்னா இந்த மாதிரி அழுக்கு மேலே வராதுங்க. இப்போ இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகை இன்னும் கொஞ்ச நேரம் 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி எசன்ஸ் இருக்கோ, வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், நான் இன்றைக்கி ஆல்மண்ட் எசன்ஸ் தான் போடுறேன். அந்த எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த சர்க்கரை பாகை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் இந்த பாகு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்யூப்ஸ் எல்லாம் போட்டுருங்க, பன்னீர் க்யூப்ஸு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா தண்ணியாக நீர்த்து இருக்கு இல்லையா, இது நல்லா கொதித்து இந்த சர்க்கரை பாகு அந்த பன்னீருக்குள்ளே நல்லா இறங்கி சாஃப்டாகி நல்லா திக்காகுங்க. அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கணும். ஜஸ்ட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா விட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பாகு திக்காகணும். எப்போவுமே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா அந்த மாதிரி தான் பண்ணி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு, ஸ்டவ்வில் வைக்காமல் ஒரு இடத்துல வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டோன்னா அந்த சர்க்கரை பூத்து போயிருக்கும் பாருங்கள். அந்த பூத்து போன சர்க்கரை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கும் அந்த பன்னீருக்கு. ஜஸ்ட் இதை 2-3 தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பூத்து போயிருக்கு. அந்த சுகர் எல்லாமே ஒரு கோட் மாதிரி வந்திருக்கு, பன்னீரில் ஒரு கோட்டிங் மாதிரி வந்திருக்கு. இப்போ அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது தாங்க நம்மளோட பன்னீர் மிட்டாய். இது ரொம்ப வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுட்டோன்னா 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் தாங்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீரில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நம்ம ரசகுல்லா சாப்பிடுவோம் இல்லையா, அதையே ட்ரை ரசகுல்லாவாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு கொடுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.